பாஜகவிலிருந்து மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விலகியதாக தகவல் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பாஜகவிலிருந்து மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விலகியதாக தகவல் சொல்லப்படுகிறது. விவரங்களை வழங்குவதற்காக விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, நிதின் நவீனை சந்தித்த பிறகு அண்ணாமலை இந்த முடிவை எடுத்திருக்கிறார். பாஜகவிலிருந்து விலகி இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன விவரம்? இதன் பின்னணி என்ன? பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே தொடர்ச்சியாக பாஜகவுடைய மாநில தலைமை மற்றும் தேசிய தலைமை மீது அதிருப்தியில் காணப்பட்டார். கூட்டணி அமைக்கும் விவகாரம், சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் அதிமுகவுடன் இணைந்து செயல்படுவது, அந்த ஒரு கூட்டணி விவகாரத்தில் பாஜகவுடைய தேசிய தலைமைக்கும் அண்ணாமலைக்கும் இடையே பல்வேறு முரண்பாடுகள் இருந்தது. தனித்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அண்ணாமலை எடுத்த நிலையில் அவர் மாற்றப்பட்டு புதிதாக அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்காக நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் பதவிக்கு மீண்டும் கொண்டு வரப்பட்டார். இந்த சூழ்நிலையில் தான் பரபரப்பான சூழ்நிலையில் டெல்லி நேற்றைய தினம் சென்ற அண்ணாமலை இன்று காலை சரியாக 9 மணி அளவிலே பாஜகவுடைய மாநில தேசிய தலைமை அலுவலகத்தில் தேசிய தலைவர் நிதின் நவீனை சந்தித்து தான் தொடர்ச்சியாக இந்த அந்த அரசியல் சூழலில் பயணிக்க விரும்பவில்லை. ஒரு பக்கம் மாநில தலைமை தன்னை தொடர்ச்சியாக ஓரம் கட்டுகிறது, சுயமாக முடிவெடுக்க தன்னால் முடியவில்லை. தற்போதைய தமிழக அரசியல் சூழலில் சில ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தமிழக பாஜகவால் தொடர்ச்சியாக காலூன்ற முடியும். இப்படி இருக்கும் பொழுது எனக்கு இதற்கான சூழல் அமையவில்லை. இதனால் தான் நான் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து முழுமையாக விலகுவதாக ஒரு கனத்த இதயத்துடன் இந்த முடிவை எடுத்திருப்பதாக விரிவான ஒரு அறிக்கையும் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தையும் தேசிய தலைவர் நிதின் நவீனிடம் வழங்கியிருக்க. அண்ணாமலையை பொறுத்தளவு முன்னாள் தலைவர் அமித்ஷா முன்னிலையில் தான் டெல்லியில் நேரடியாக தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினார். தன்னுடைய IPS பதவியை ராஜினாமா செய்த பிறகு டெல்லியில் தான் அவர் இணைந்தார். அதனால்தான் டெல்லியில் தன்னுடைய நிலைப்பாட்டை சுமூகமாக தெரிவித்திருக்கிறார். பல சமாதான முயற்சிகள் தொடர்ச்சியாக மாநில அளவிலும் தேசிய அளவிலும் அவருக்கான பொறுப்புகள் வழங்கப்படலாம், அமைச்சரவை உள்ளிட்ட பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டும் அவர் தெளிவாக இருக்கிறார். தான் மாநில தலைவராக மீண்டும் செயல்பட்டு ஒரு ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே கட்சியில் தனக்கான ஒரு நிலையான ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட முடியும். ஆனால் தற்போதைய சூழலில் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் தான் நூற்றில் ஒரு நபராக செயல்பட வாய்ப்பில்லை. இத்தகைய சூழலில் தான் தன்னுடைய ராஜினாமா முடிவை அவர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். BL சந்தோஷ், தன்னுடைய அரசியல் குருவாக நினைக்கக்கூடிய BL சந்தோஷும் அவர் நேரடியாக பேசியிருக்கிறார். தன்னுடைய பயணத்தில் அமித்ஷாவை சந்திக்க கடைசி ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு அது தோல்வியில் முடிந்திருக்கிறது. அமித்ஷாவால் நேரம் கொடுக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் அவர் அவசரமாக அவருடைய நாம் நேரடியாக கேட்கும் பொழுது ஒரு சிறிய முயற்சியாகத்தான் நான் டெல்லி சென்றேன், மீண்டும் சென்னை திரும்புவதாக அவருடைய வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. நாளை மறுநாள் அவருடைய பிறந்த நாள் அன்று தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வு சம்பந்தமாக அதிகாரப்பூர்வமாக நிலைப்பாட்டை அவர் நேரடியாக தெரிவிக்கிறார். ஒரு பக்கம் மாநில தலைவர்கள் சிலரும் அண்ணாமலையை நேரடியாக ட்விட்டர் மற்றும் X தள வாயிலாக நேரடியாக விமர்சனம் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். கட்சியை பொறுத்தளவு யாரும் ஒருவரை நம்பி இல்லை, பாஜகவிற்கு பல வரலாறு இருக்கிறது என ஒரு முரண்பாடு நேரடியாக சமூக வலைதளங்கள் வெளிப்படாக தெரிவிக்கிறது. அவர் செயலரிடம் நேற்று தெரிவிக்கும் பொழுதே 2 நாட்களில் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கிறேன் என தெரிவித்தார். தன்னுடைய ஒரு பக்கம் அவர் தன்னுடைய அரசு ஏற்கனவே வழங்கி இருக்கக்கூடிய அந்த Y பிரிவு பாதுகாப்பை பயன்படுத்தாமல் இருக்க கட்சி கொடியை கலைத்து விட்டார். தொடர்ச்சியாக பாஜகவுடைய அந்த CBSE விவகாரத்தில் மத்திய அரசை நேரடியாக விமர்சனம் செய்த பொழுதே அவர் பாஜகவில் இருந்து விலக முடிவெடுத்து விட்டதாக அந்த தகவல் என்பது வேகமாக பரவியது. அதனை உறுதி செய்யும் பொருட்டு தான் அவருடைய டெல்லி பயணம் மேற்கொண்டு டெல்லியில் ஒரு ஆக்கப்பூர்வமாக தலைவர்களை சந்தித்து தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கார். பாஜகவுடைய தேசிய தலைமை இதில் என்ன முடிவெடுக்க போகிறது? ஒரு பக்கம் சமாதான முயற்சி தோல்வியடைந்த நிலையில் அடுத்த கட்டமாக பாஜகவுடைய தேசிய தலைமை பெரிய அளவில் செயல்படவில்லை. பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் தெரிவித்திருக்க அதிமுகவுடைய கூட்டணி உள்ளிட்ட கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பக்கம் கொண்ட அறிக்கையை சமர்ப்பித்த பிறகுதான் இந்த முடிவை அவர் எடுத்திருக்க. தன்னுடைய ஏன் இந்த கட்சியிலிருந்து தான் விலகுகிறேன் என்ற காரணத்தை விரிவாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அண்ணாமலை நாளை மறுநாள் சென்னை அல்லது கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வு சம்பந்தமாக விரிவாக தெரிவிக்கிறார். தற்பொழுது அவர் கட்சியிலும் பெரிய அளவில் பொறுப்புகள் வழங்கப்படவில்லை. முன்னாள் தலைவர், தேசிய செயற்குழு உறுப்பினர் என்ற ஒரு பொறுப்பு மட்டும்தான் இருக்கு. இதன் மூலமாக ஆக்கப்பூர்வமாக செயல்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில்தான் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பதவிகளிலிருந்து விலகி இருப்பதாக தகவல்கள் தற்பொழுது உறுதிப்படுத்துகின்றன. ஆனந்தி, அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க போகிறார், அதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது அப்படின்னு தமிழக அரசியல் களத்துல ஒரு பேச்சும் இருக்கிறது. அதற்கான வாய்ப்பு எந்த அளவு இருக்கு? அண்ணாமலையை பொறுத்தளவு தற்போதைய சூழ்நிலையில் உடனடியாக சில கால ஓய்வுகள் தேவைப்படுகிறது. ஏற்கனவே அண்ணாமலையின் அன்பு கூட்டங்கள் இருக்கு, அன்பு கரங்கள், இப்படி சமூக வலைதளங்கள் மற்றும் பிற அமைப்புகள் வாயிலாக தனக்கு தேவையான ஆதரவற்றவர்கள், முதியவர்களுக்கு சேவைகளை வழங்கி வருகிறார். இப்படிய சூழ்நிலையில்
ஒரு அரசியல் அமைப்பாக அவர் தொடங்குவதற்கான வாய்ப்பு உடனடியாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு 3 சில மாத கால ஓய்வுக்கு பிறகுதான் அவர் நேரடியாக அரசியலில் இறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக அவருடைய ஆதரவாளர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. அவருடைய நிலைப்பாட்டு நாளை மறுநாள் கிட்டத்தட்ட மக்களிடம் தான் என்ன முடிவு எடுத்திருக்கிறேன், அடுத்த கட்ட நகரம் உள்ளிட்டவைகள் தெரியும். ஏனென்றால் பிற கட்சியில் இணைந்து பணியாற்றுவது அண்ணாமலை சாத்தியக்கூறுகள் இல்லை என்பது திட்டவட்டமாக தெரிந்துவிட்டது. ஒரு பக்கம் திமுகவையும் விமர்சனம் செய்கிறார், அதிமுகவும் விமர்சனம் செய்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை கடுமையாக விமர்சனம் செய்தும் அண்ணாமலை தனியாக, அதாவது தனக்கான ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்காக தனிக்கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு தற்போதைய சூழலில் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு சில காலங்கள் தேவைப்படும் என்றும் அவருடைய ஆதரவாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் இயக்கமாக அதிகாரப்பூர்வமாக செயல்பட்டு அதனை சில மாதங்கள் கழித்து கட்சியாக மாற்றுவதற்கான நகர்வுகளையும் அண்ணாமலை தனது ஆதரவாளர்கள் மத்தியில் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்பது சொல்லப்படுகிறது. ஆனந்தி, இணைப்பிலே இருங்கள் விக்னேஷ் முத்து. தொடர்ந்து பத்திரிகையாளர் சோமநாதன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். பாஜகவிலிருந்து மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விலகி இருக்கிறார். என்ன காரணமாக இருக்கும்? இதனுடைய பின்னணி என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? இல்ல, முதலில் அவரை சரியாக பயன்படுத்தல. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு போட்டியிடுவதற்கு கூட வாய்ப்பில்லை. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணிக்கு கிட்டத்தட்ட கட்சிகளை அழைத்து வந்ததே அண்ணாமலை அவர்கள் தான். கிட்டத்தட்ட அவருடைய பங்களிப்பு தான் இதுல பிரதானமாக இருந்தது. 18% அந்த அணி எடுத்த வாக்கு மட்டும். பாஜக மட்டுமே அதுல தனித்து 11% வாக்கு எடுத்திருந்தாங்க. கடந்த 2014 இதே மாதிரி திமுக அதிமுக இல்லாத ஒரு அணி தேர்தலை சந்தித்த போது பாஜக எடுத்த வாக்கு சதவீதத்தை விட 3 மடங்கு வாக்கு சதவீதம் அதிகம். 11% என்பது தமிழகத்துல பாஜகவை பலரையும் திரும்பி பார்க்க வைத்திருந்தது. இன்னொன்று, அண்மையில் இப்பொழுது விஜய் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி, இந்த வெற்றிக்கு விஜய் அவர்களோட மக்களோட இருந்த அந்த எமோஷனல் கனெக்ட் ஒரு காரணமா இருந்தாலும் திமுக எதிர்ப்பு அல்லது மக்கள் மத்தியில் அதை ஆழமா ஊடுருவ செஞ்சதுல அண்ணாமலை அவர்களோட பங்களிப்பு மிக அதிகம். அண்ணாமலை அவர்கள் விதைத்து வைத்த விதையும் இந்த வெற்றியினுடைய பங்களிப்புல இருக்கு. நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வாக்களிக்க செல்கிற பொழுதே காக்கி பேண்ட்ல போயிருந்தாரு. அது விஜய் அவர்கள் தொடர்ந்து பொதுவெளியில போட்டுட்டு வரக்கூடிய ஒரு நிறமாகத்தான் இருந்தது. அப்ப அண்ணாமலையும் அவருடைய ஆதரவாளர்களும் இந்த தேர்தலில் ரொம்பவே கிட்டத்தட்ட ரொம்ப மனச்சோர்வுல இருந்தாங்க. ஏன்னா கட்சி அவரை பயன்படுத்தவே இல்லை. மாநில தலைவர் என்பது ஒரு மிக முக்கியமான பொறுப்பு. அதில் இருந்த போதுதான் அவர் எண்மண் எண் மக்கள் யாத்திரையை முன்னெடுத்தார். பல தரப்பட்ட இடங்களிலேயும் பாஜகவை காலூன்ற செய்தார். என்னதான் பாஜக மோடி என்பது ஒரு பெரிய ஒரு பிராண்டாக இருந்தாலும் கூட அதை கடைக்கோடி வரை கொண்டு சேர்த்ததுல, தமிழகத்துல சேர்த்ததுல அண்ணாமலை அவர்களுடைய பங்களிப்பு தவிர்க்கவே முடியாது. இன்னொன்னு, அண்ணாமலை அவர்கள் உருவாக்கிய கூட்டணி, அந்த கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாங்க, டிடிவி தினகரன் இருந்தாரு, ஓபிஎஸ் போட்டியிட்டாரு, பல கட்சிகளை உள்ளுக்குள்ள அலையன்ஸ்குள்ள கொண்டு வந்திருந்தாரு. இவ்வளவு உழைத்த பின்பும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அவரை பயன்படுத்தல. நீங்க பொதுவாக தேர்தல் வேலை, தேர்தலில் ரொம்ப தீவிரமாக செயல்படுறது, கட்சியை வளர்க்கணும் எண்ணம் உள்ளவர்கள் அவர்களை பயன்படுத்தாமல் ஒதுக்கி வைக்கிற பொழுது அந்த ஒதுக்கல் நீண்ட காலம் நீடிக்க முடியாது. அண்ணாமலை அவர்களுக்கு அதுதான் இப்பொழுது நடந்திருக்கிறது. நீங்க கடந்த நாளை அவருடைய 4ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள், அதை ஒட்டி ஒரு முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். தனி கட்சி தான் அவருடைய இறுதி வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு பாக்குறாங்க, இளைஞர்களுடைய பலத்தால் ஒரு புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அப்ப தொடர்ந்து விஜய் அவர்களை கிட்டத்தட்ட இன்னைக்கு இளைஞர்கள் பலத்தால தான் ஜெயித்திருக்கிறார். இளைஞர்கள் ஒரு காலகட்டம் வரை அண்ணாமலை அவர்களுடைய பின்னால தான் இருந்தாங்க. ஆனா நீங்க போன சட்டமன்ற தேர்தலோட அண்ணாமலையை பயன்படுத்தப்படவில்லை என்பது ஒரு நிலை. ரெண்டாவது, அவருக்கு 2 தொகுதிகளை கொடுத்ததுக்கு மேற்பார்வையா போட்டாங்க. அதை கூட அவர் ராஜினாமா செய்திருந்தார். ஒன்று கடைக்கோடியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூடிய பத்மநாபபுரம் தொகுதி. இது மாதிரியான அவருடைய விஷயங்களால தேசிய தலைமையும் முக்கியத்துவம் கொடுக்கல, இங்க மாநில தலைமையும் அவருக்கான இடத்தை உறுதி செய்யாத ஒரு சூழல் நிலவியது. அதனால் ஏற்பட்ட அதிருப்தி அவர் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு ராஜினாமா முடிவை நோக்கி கிட்டத்தட்ட கொடுத்து விட்டார் என்பதாக வருகிற தகவல். அவர் அடுத்ததாக தனி கட்சி தான். அவருடைய பிறந்தநாள் 4ஆம் தேதி வருகிறது. அதிலிருந்து அவருடைய புதிய பயணம் ஆரம்பிக்குது அப்படின்னு நான் பாக்குறேன். தமிழகத்துல பாஜகவை வளர்த்ததுல அண்ணாமலைக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது. நீங்க குறிப்பிட்ட மாதிரி இப்போ அண்ணாமலையுடைய விலகல் தமிழக பாஜகல என்ன வித தாக்கங்களை ஏற்படுத்தும்? அண்ணாமலை அவர்களுடைய விலகல் ஏற்படுத்திய தாக்கத்தை விட நடந்து முடிந்த தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி பாஜக ஜெயித்ததுக்கே கிட்டத்தட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர் பிரதிநிதித்துவம் இருந்தாங்க. அந்த 4 இன்னைக்கு ஒன்றாகி இருக்கிறது. அதுக்கு காரணமே அண்ணாமலையினுடைய ஒதுங்கல் தான். முதல்ல அவர் விலகல் என்பது இன்னைக்கு, அப்ப அந்த ஒதுங்கல் என்பதே ஒரு இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குதா. அவர் விலகிவிட்டு தனி இயக்கம் கண்டால் தமிழகத்துல பாஜக மீண்டும் ஒரு கடந்த காலங்களில் எப்படி இருந்ததோ அது போன்று கிட்டத்தட்ட ஒரு செல்வாக்கை நீங்க தொடர்ந்து லைம்லைட்ல வச்சிருந்தார்ல அண்ணாமலை அவர்கள். எங்கேயும் வழிநடுக ஒரு பேட்டிகளாக இருக்கலாம், நிறைய விஷயங்களை முன்னெடுத்ததா இருக்கலாம், திமுகவோட ஊழல் பயிற்சி அவர் சொன்ன குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம். இதனாலதான் பாஜக என்கிற ஒரு சக்தி இருப்பதாகவே வெளியில் தெரிந்தது. சோ அந்த இனம் ஏற்கனவே ஒரு வெற்றிடத்தை நோக்கி பாஜக நகர்ந்து விட்டது. அது இன்னுமே ஒரு ரொம்ப மோசமான சூழலுக்குள்ளதான் தமிழக பாஜகவை தள்ளும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட கடந்த தேர்தல் காலங்களிலும் அதற்கு முன்பாக இருக்கலாம், அண்ணாமலை என்கிற
ஒரு நபரால தான் இளைஞர்கள் பாஜக பக்கம் ஈர்க்கப்பட்டாங்க. அப்ப அண்ணாமலை இல்ல, அந்த வெற்றிடத்தையே பாஜகவால் நிரப்ப முடியல. இந்த ஒரு பாஜகவை விட்டு நகர்ந்து விட்டாருன்னா அது வந்து பாஜகவுக்கு ஒரு பெருத்த சேதத்தை தான் ஏற்படுத்தும். இதுதான் உச்சபட்ச சேதம். அவங்க அடைஞ்சிட்டாங்க. ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தது தமிழ்நாட்டுல, அது இன்னைக்கு 1ஆகத்தான் இருக்கிறது. இனி அதுவும் கூட கேள்விக்குறியாகலாம் இனி வரும் காலங்கள்ல அப்படின்னு தான் பாக்குறேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன். தகவல்களை வழங்கிய செய்தியாளர் விக்னேஷ் முத்தோ, உங்களுக்கும் நன்றி.